இதயம் தேடும் ஓசை எபிசோடு 2. மித்ராவின் அறிமுகம். காலை வெயில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தது. அந்த சிறிய அறையில் எங்கு பார்த்தாலும் புத்தகங்கள், பொம்மைகள் மற்றும் வண்ணமயான சார்ட் பேப்பர்கள் சிதறி கிடந்தன. போர்வையை இழுத்தி போத்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தாள் மித்ரா. டிங் டாங் டிங் டாங் என்று அலாரம் அலறியது. கண்ணை திறக்காமலேயே கையை நீட்டி அலாரத்தை ஆஃப் செய்த மித்ரா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் கடவுளே என்று முணுமுணுத்து கொண்டே மீண்டும் தூங்கினாள். சரியாக அடுத்த நொடி அவளது அம்மா லதா கையில் காப்பியுடன் உள்ளே நுழைந்தார். ஏண்டி மித்ரா, மணி 8 ஆச்சு, இன்னும் என்ன தூக்கம்? இன்னைக்கு அந்த அனாதை இல்லத்துக்கு போய் குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு சொன்னியே. ஐயோ என்று அலறி அடித்து எழுந்த மித்ரா படுக்கையிலிருந்து குதித்தாள். அவசரமாக குளியலறைக்கு ஓடும்போது தரையில் கிடந்த டெடிபியர் பொம்மை காலில் இடறி தொப்பென்று கீழே விழுந்தாள். அம்மா, இந்த டெடிபியர் என்ன பழிவாங்குதுமா என்று தரையில் கிடந்தபடியே கத்தினாள். உன் அறைய அலங்கோலமா வச்சிருந்தா அது பழிவாங்காம என்ன பண்ணும்? சீக்கிரம் கிளம்பு என்று சிரித்துக்கொண்டே சென்றார் அம்மா. மித்ரா தயாராகி வெளியே வந்தாள். மஞ்சள் நிற சுடிதாரில் காற்றில் பறக்கும் துப்பட்டாவுடன் முகத்தில் எப்போதும் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த புன்னகையுடனும் அவள் தேவதை போல தெரிந்தாள். தன் பழைய ஸ்கூட்டியை உதைத்து ஸ்டார்ட் செய்தாள். செல்லக்குட்டி, இன்னைக்கு மக்கர் பண்ணாத, போலாமா என்று ஸ்கூட்டியிடம் கெஞ்சினாள். அதுவும் அவள் பேச்சை கேட்பது போல ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆனது. மித்ரா காற்றை கிழித்து கொண்டு பறந்தாள். அவள் போகும் பாதையில் இருந்த பூக்கடைக்காரர், இஸ்தி போடுபவர் என அனைவருக்கும் கையசைந்து கொண்டே சென்றாள். அவள் வரும் இடமே கலகலப்பாக மாறும் என்பது அந்த தெருவுக்கே தெரியும். அதே நேரம் சித்தார்த்தின் மாளிகையில் நிலைமை தலைகீழாக இருந்தது. வீடு போர்க்களம் போல காட்சியளித்தது. ஆதி, இது கடைசி எச்சரிக்கை, அந்த ஷூவை மாட்டு, சித்தார்த் கத்தி கொண்டிருந்தான். ஆதி சோபாவின் அடியில் ஒளிந்து கொண்டு ஒரு ஷூவை மட்டும் கையில் வைத்து கொண்டு வெளியே வர மறுத்தான். இன்று ஆதிக்கு ஒரு முக்கியமான மருத்துவ பரிசோதனை இருக்கிறது. அதற்கு முன் அவனை சமாதானப்படுத்த வேண்டும். சார், டைம் ஆச்சு, மீட்டிங் வர இருக்கு என்று பிஏ நினைவுபடுத்தினார். சித்தார்த் கோபத்தில் பல்லை கடித்தான். மீட்டிங்கை தள்ளி வைங்க, இவனை இப்படியே விட்டா சரி வராது. சித்தார்த் சோபாவின் அடியில் குனிந்து ஆதியை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்தான். ஆதி கால்களை உதைத்து கொண்டு சத்தமில்லாமல் அழுதான். இங்க பாரு ஆதி, நீ அடம்பிடிச்சா நான் கேட்க மாட்டேன். இப்ப நம்ம வெளியே போறோம். நீ சமத்தா வந்தா உனக்கு அந்த பெரிய ரோபோ பொம்மை வாங்கி தருவேன், இல்லனா போர்டிங் ஸ்கூல் தான் என்று மிரட்டினான். ரோபோ பொம்மை என்ற வார்த்தையை கேட்டதும் ஆதி சற்று அமைதியானான். ஆனால் அவன் முகத்தில் இன்னும் கோபம் இருந்தது. சித்தார்த் அவனை தூக்கி கொண்டு காரில் ஏறினான். நகரத்தின் மிகப்பெரிய ஷாப்பிங் மால். குளுகுளு ஏசி காற்று வீச மக்கள் கூட்டம் அலைமோதியது. மித்ரா கையில் பெரிய பைகளுடன் உள்ளே நுழைந்தாள். அனாதை இல்ல குழந்தைகளுக்கான பலூன்கள், கலர் பொடிகள் மற்றும் பரிசு பொருட்களை வாங்க வந்திருந்தாள். இந்த கடைக்காரர் வேற டிஸ்கவுண்ட் கேட்டா முறைக்கிறாரு என்று தனக்கு தானே பேசிக்கொண்டே கையில் ஒரு பெரிய அட்டை பெட்டியை தூக்கி கொண்டு நடந்தாள். அந்த அட்டை பெட்டி அவளை விட பெரியதாக இருந்தது. அவள் தடுமாறி நடந்து கொண்டிருந்தாள். அதே நேரம் மறுபுறம் சித்தார்த் தன் மகன் ஆதியுடன் நுழைந்தான். அவனை கண்டதும் கடை ஊழியர்கள் வழியை விட்டன. சித்தார்த் ஒரு கையில் ஆதியை இறுக்கமாக பிடித்திருந்தான். மறு கையில் ப்ளூடூத் ஹெட்செட்டில் பேசி கொண்டிருந்தான். வாட், அந்த டீல் இன்னும் முடியலையா? எனக்கு லாபம் முக்கியம், எனக்கு காரணம் சொல்லாதீங்க, ரிசல்ட் வேணும் என்று கத்திக்கொண்டே நடந்தான். அவனது கவனம் முழுவதும் போனில் இருந்தது. ஆதி வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தான். அவனுக்கு அந்த மாலின் விளக்குகள் பிடித்திருந்தன. திடீரென்று எதிரே ஒரு பொம்மை கடையை பார்த்ததும் ஆதி நின்றான். சித்தார்த் அதை கவனிக்காமல் இழுத்தான். ஆதி பிடிவாதமாக நின்றதால் சித்தார்த் பிடி நழுவியது. ஆதி கூட்டத்திற்குள் ஓடினான். ஆதி நில்லு என்று சித்தார்த் போனை அணைக்காமல் கத்தினான். ஆனால் ஆதி ஓடிக்கொண்டே இருந்தான். மித்ரா அந்த பெரிய பெட்டியை தூக்கி கொண்டு வழிவிடுங்க என்று சொல்லிக்கொண்டே வந்தாள். பெட்டி அவள் கண்களை மறைத்தது. எதிரே ஆதியை தேடிக்கொண்டு சித்தார்த் வேகமாக வந்தான்.
அவனது கண்கள் மகனை தேடி அலைந்ததைத் தவிர எதிரே வருவதை கவனிக்கவில்லை. ஒரு திருப்பத்தில் டமார்! இருவரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டார்கள். மித்ரா கையில் இருந்த பெட்டி வானில் பறந்தது. அதற்குள் இருந்த கலர் பவுடர் பாக்கெட்டுகள், கிளிட்டர் டப்பாக்கள் அனைத்தும் காற்றில் வெடித்து சிதறின. சித்தார்த் நிலை தடுமாறி கீழே விழ அவன் மீது மித்ரா வந்து விழுந்தாள். அடுத்த நொடி அந்த இடமே வண்ணமயமானது. சித்தார்த்தின் விலை உயர்ந்த கருப்பு கோட் முழுவதும் சிவப்பு, மஞ்சள், பச்சை என பவுடர்கள் அப்பிக்கொண்டன. அவன் முகத்தில் தங்க நிற ஜிகினா ஒட்டி கொண்டது. அந்த மாலில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். சில நொடிகள் அமைதி. சித்தார்த் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் மூக்கின் நுனியில் மித்ரா விழுந்து கிடந்தாள். அவள் முகத்திலும் மாவு ஒட்டி இருந்தது. ஹே, இங்க பாரு, கண்ணு தெரியாதா உனக்கு? சித்தார்த் கர்ஜித்தான். அவன் குரலில் அந்த மாலே அதிர்ந்தது. மித்ரா சுதாரித்து கொண்டு எழுந்தாள். எனக்கா கண்ணு தெரியல? நீங்க தான் செல்போனை நோண்டிக்கிட்டு ரயில் இன்ஜின் மாதிரி இடிச்சிங்க என்று பதிலுக்கு கத்தினாள். சித்தார்த் எழுந்து தன் உடையை பார்த்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. ஏய், உனக்கு தெரியுமா இந்த சூட் எவ்வளவு விலைன்னு? உன்னால என் மீட்டிங் டைம்ல நான் கோமாளி மாதிரி நிற்கிறேன். ஓ, சார் பெரிய கோடீஸ்வரா? எவ்வளவு விலையா இருந்தா என்ன? ரோட்ல நடக்கும்போது கண்ணை திறந்து பார்த்து நடக்க தெரியாதா? அறிவு கட்ட முண்டோம் என்று மித்ரா நக்கலாக சொன்னாள். சித்தார்த்திற்கு கோபம் தலைக்கேறியது. என்னடி சொன்ன? முண்டமா உன்னை என்று அவன் கையை ஓங்கினான். அப்போது தூணின் மறைவிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த ஆதி மெதுவாக வெளியே வந்தான். எப்போதும் இருக்கும் இறுக்கமான கோபமான தன் அப்பாவின் முகம் முழுக்க கலர் பொடியும் மூக்கில் சிறு சிவப்பு பொட்டு இருப்பதை பார்த்ததும் ஆதியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் வாய்விட்டு சிரிக்கவில்லை என்றாலும் அவன் கண்கள் சுருங்கி தோள்கள் குலுங்கின. அவன் சத்தமில்லாமல் சிரித்தான். அவன் முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம் இருந்தது. மித்ரா இதை கவனித்தாள். அந்த குழந்தையின் சிரிப்பு அவளை ஏதோ செய்தது. ஹே குட்டி பையன், இங்க பாரு, உங்க அப்பா இப்போ வானவில் மாதிரி இருக்கார்ல என்று மித்ரா ஆதியை பார்த்து கண்ணடித்தாள். ஆதி உற்சாகமாக தலையாட்டினான். சித்தார்த் ஆதி சிரிப்பதை பார்த்ததும் திகைத்து போனான். ஆதி சிரித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. இவ்வளோ பெரிய கலாட்டாவிலும் அவன் சிரிக்கிறானா? சித்தார்த்தின் கோபம் பாதியாக குறைந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் எதுக்கு சிரிக்கிற என்று ஆதியை அதட்டினான். ஆதி உடனே முகத்தை மீண்டும் இறுக்கமாக வைத்து கொண்டான். மிஸ்டர், உங்க பையன் சிரிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன மனுஷையா நீங்க? மித்ரா தலையில் அடித்து கொண்டாள். என் விஷயத்துல தலையிடாத, கெட் அவுட் ஃப்ரம் ஹியர் என்று கத்தினான் சித்தார்த். ஹலோ மிஸ்டர், நானும் இங்க இருக்க ஆசைப்படல. மூஞ்சிய பாரு, அப்பளக்கட்டு மாதிரி என்று முணுமுணுத்து கொண்டே மித்ரா தன் பொருட்களை வாரிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். செல்லும்போது அவள் ஆதியை திரும்பி பார்த்தாள். ஆதி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மித்ரா அவனுக்கு மட்டும் தெரியும்படி ஒரு மேஜிக் சைகை செய்து காற்றில் ஒரு முத்தம் பறக்க விட்டாள். ஆதி ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். சித்தார்த் கோபத்துடன் ரெஸ்ட் ரூமுக்கு சென்று முகத்தை கழுவினான். ஆனால் அந்த ஜிகினா மட்டும் போகவே இல்லை. அந்த பொண்ணு மட்டும் என் கண்ணில் மறுபடியும் மாட்டட்டு தொலைச்சிடுவேன் என்று சபதம் செய்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு கார் மருத்துவமனையை நோக்கி சென்றது. இன்னைக்கு புது சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வராங்க சார், ரொம்ப திறமையானவங்கன்னு சொன்னாங்க என்று PA கூறினான். யாரா இருந்தாலும் சரி, ஆதியை சரி பண்ணா போதும் என்று சித்தார்த் மருத்துவமனை அறையில் உட்கார்ந்தான். சித்தார்த் ஆதியுடன் காத்திருந்தான். கதவு திறக்கிறது. வெள்ளை கோட் அணிந்து கையில் ஃபைலுடன் உள்ளே நுழைகிறாள் அந்த புதிய மருத்துவர். அவள் நிமிர்ந்து பார்க்கிறாள். எதிரே அமர்ந்திருப்பது சித்தார்த். சித்தார்த் நிமிர்ந்து பார்க்கிறான். எதிரே நிற்பது மித்ரா. இருவர் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. நீயா என்று இருவரும் ஒரே நேரத்தில் கத்தினார்கள். ஆதி இருவரையும் பார்த்து கொண்டு மனதிற்குள் குதூகலமானான்.